1 நாளாகும் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 1 நாளாகும் 3:55. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியரான கேனியர் இவர்களே. நம்ம இதில் முக்கியமாக இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது, யாபேஸ் வாசிகளாக இருந்தவங்க இவங்க கணக்கர் குடும்பம், இல்லைன்னா எழுத்து செய்கிறவங்க, அந்த வேதாகம எழுத்து கற்றுத்தருகிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பொறுப்பை பெற்றுக்கொண்டிருந்தவங்க தான் இந்த மக்களாக காணப்படுறாங்க. இதில் குடும்ப பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னா திராத்தியர், சிமாத்தியர், சுக்காத்தியர். இவங்களுக்கு பல அவங்க பிரான்ச்சஸ் மாதிரி அவங்க காணப்பட்டாலும் இதில் குறிப்பாக இந்த கேனியர்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா இவங்க இஸ்ரவேலோடு இணைந்து வெளிநாட்டு மக்களாக போல தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இதில் தான் மோசேயின் மாமனார் குடும்பம், எத்ரோ குடும்பமும் இங்கே வருது. இதில் இருந்து குறிப்பாக இவங்களை பற்றி, இந்த ரேகாபுடைய வீட்டுடையர்களை பற்றி, ரேகாபுக்கு யோனதாப், யோனதாப்புக்கு ரேகாபியர், அந்த ஒரு வழிமுறையை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இவர்களை குறித்து நமக்கு 3 பகுதியில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம முன்பு ராஜாக்களில் கூட நம்ம படிச்சிருந்தோம். இவங்க அந்த யோனதாப்புடைய அந்த காரியத்தில் யெகூ சொல்லுவார், அவங்க அந்த ராஜாக்களுக்கு எதிராக போகும்போது இவங்க அவங்களுக்கு உறுதுணையாக காணப்பட்டதை குறித்து ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம முதலாவது படித்திருந்தோம். 2வது அவங்களுடைய வம்ச வரலாறு இந்த 1 நாளாகும் 3:55 பார்க்குறோம். இவர்களை குறித்து குறிப்பாக எரேமியா 35 சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஒரு சோதனை எரேமியா தீர்க்கதரிசியிலுமாக சொல்லப்படுது. ஏன்னா நீங்க திராட்சை ரசத்தை குடிங்கன்னு சொல்லும்போது அவங்க குடிக்க மாட்டேன், ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்தெண்டைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு சொன்னதுனால நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டபோது எரேமியாவுக்கு மறுபடியும் தீர்க்க தரிசனம் வருது. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு நீங்க திரும்பணும், உங்க நடக்கையை பார்த்து சீர்திருத்து கொள்ளுங்க சொல்லிட்டு இவங்கள அவங்களுக்கு எக்ஸாம்பிளா மாதிரியா அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். கடைசியா அவங்களுக்கு கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க இப்படி இருக்கிறதுனால சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொல்லி தேவனாகிய சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறோரோ, தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்காதபடிக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதில் இருந்ததை பார்க்குறோம். அவங்கள கர்த்தர் இந்த வேதத்தில் எழுதி வைக்கும், அவங்கள ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு சொல்லுகிறதையும் பார்க்குறோம். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நம்முடைய சந்ததியாக இறுதி மட்டும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படணும். அப்படி காணப்படும் போது தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் இந்த கோத்திரத்தில் இல்லைன்னா இவங்களுடைய சந்ததியில இல்லாமற் போவதில்லை என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது போல நமக்கும் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கணும்னா ஆண்டோடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும். அவங்க அது போல கீழ்ப்படுகிறாங்க. சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக கர்த்தர் இப்படி சொன்னதை நம்ம பார்க்குறோம். நாம் இந்த நேரத்தில் நம்முடைய சந்ததிகளை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கிருபையாக இறங்கி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த கிருபையை தாங்கப்பா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதால் வருகிற இந்த நீடித்த வாழ்வை, கர்த்தரால் போற்றப்படுகிற ஒரு வாழ்க்கையை சந்ததியாக தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க எங்களுடைய சந்ததிகளில் கர்த்தர் மக்களை எழுப்பி தரக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன்.
முழங்கார் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நாம் தகப்பனே, முழங்கால் படியிட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எப்படி இந்த ரேகாபுடைய குடும்பம் சுவாமி ஆண்டவரே அப்பா சாட்சி கொடுக்கிற ஒரு குடும்பமாக, தேவனால் சாட்சி கொடுக்கப்படுகிற ஒரு குடும்பமாக மாற்றப்பட்டதற்கு காரணம் அந்த கீழ்ப்படிதல் அப்பா. கொடுத்த கட்டளையே அவங்க சந்ததியாக ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை புறப்பட்டு வந்து போன அந்த சோதனையில் சிக்கக்கூடாதபடிக்கு வைராக்கியமாக நின்றதை பார்க்கணும். அது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சுவாமி ஆண்டவரே உடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க, ஆண்டவரே உங்களை நேசிக்க, மற்றவர்களை நேசிக்க, அன்பில் இன்னும் வளர தகப்பனை உண்மை போல நாங்கள் மாற்றப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்றது நிமித்தமாக நீடித்திருக்கும் சுவாமி. தேவனுக்காக கர்த்தாவே சந்ததியாக சாட்சியா நிற்கவும் கர்த்தங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தரப்படி இந்த நாளில் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து சுவாமி கர்த்தாவே திருப்தியான ஒரு வாழ்க்கை தரப்போகிற தயவுக்காக நன்றி. சமாதானமான ஒரு வாழ்க்கை தரப்போகிற தயவுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லை சந்ததிக்கு அந்த கிருபையை தாங்க தாழ்த்துக்கிறோம். இரவின் பயங்கரங்களுக்கும் தீமைகளுக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் அப்பா, எல்லா பொல்லாப்புகளுக்கும் அப்பா, ஆபத்துகளுக்கும் எல்லா விக்கினங்களுக்கும் அப்பா, இரவின் பயங்கரக்கும் விலைக்கு மீட்டு காத்துக்கொள்ளுங்க. அப்படி வருகின்ற ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. நல்ல இன்ப நித்திரையை கண்டு சுவாமி காலையில் எழும்பி நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. புது வாரத்துக்குள்ள சுவாமி நாங்கள் கடமைகளை செய்ய முற்படும் போது கிருபையினால் எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கான பலனை, கிருபை, ஞானத்தை தாங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து நாதர் எங்களோடு கூட இருந்து ராஜா ஆண்டவரே எங்களோடு கர்த்தாவே அப்பா வல்லபெரும் காரியங்களை செய்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும். அறியாத பிள்ளைகளும் எங்கள் மூலமாக உண்மை கண்டுகொள்ளும். அவருடைய சந்ததியாக உண்மை சேவிக்கிறதுக்கு அர்ப்பணிக்க எங்களை எடுத்து பயன்படுத்தல வேணும்னு ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இல்லை பெற்றோர் உற்றார் உறவினர் இருக்கிற இடங்களை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். ஏசு ரட்சகரே கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.